aspect of music. ஏன் சவுண்ட் இல்லை? தொடர்ந்து எல்லோரும் மூலாதாரத்தில் கவனத்தை வைத்து நாம் தியானத்தில் இருப்போம். மூல ஆதாரம் நமது வாழ்வின் ஆதாரம், ஆதார சக்தி அந்த சக்தி மையத்திலேயே இருக்கின்றது. மூலாதார சக்கரம் கைகளில் மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள பகுதி, தலையில் எமது பின்பக்க பிடரி, பிடரியில் எமது மூலாதார பீடம் இருக்கின்றது. கைகளில் மணிக்கட்டுக்கு சற்று மேல், கால்களில் குதிக்கால், மற்றும் தத்துவம் பூமி தத்துவம். நான்கு இதழ்கள் மூலாதார சக்கரத்துக்கு. மூலாதார சக்கரங்களின் பண்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இரு தெய்வங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று ஸ்ரீ கணேசர், மற்றவர் ஸ்ரீ கார்த்திகேயர்.
அவர்கள் இருவருடைய அம்சமும் சேர்ந்து வந்த அவதாரமே ஸ்ரீ இயேசு கிறிஸ்தா. எனவே இந்த அவதாரங்கள் மூலம் நாம் நமது மூலாதார சக்கரத்தை அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீ கணேசர் எமக்குள் கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத களங்கம் இல்லாத அந்த குழந்தை உள்ளத்தை தருபவர், தூய்மை தூய விருப்பத்தை எமக்குள் தருபவர். அதை எமக்குள் தருபவர் ஸ்ரீ கணேசர். ஸ்ரீ கார்த்திகேயர் எமக்குள் இருக்கும் அசுர குணங்களை அழித்து வெளியில் இருந்து எம்மை தாக்கும் தீய சக்திகளை அழித்து எம்மை பாதுகாத்து இந்த ஸ்ரீ கணேசா அவர்களின் குணாதிசயங்கள் எமது மூலாதார சக்கரத்தின் மூலமாக எமது எண்ணங்கள் செயல்களில் நாளாந்தம் வெளிப்பட அருள் புரிபவர் ஸ்ரீ கார்த்திகேயர். எனவே இருவரும் மிக முக்கியமான மூலாதார சக்திகளாகும். இந்த அமைதி நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை. இரண்டாவது தடவை. மூன்றாவது தடவை. கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜியை வணங்கி தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். மூலாதாரம் 4 இதழ்கள் கொண்டது. இந்த 4 இதழ்களில் முதலாவது இதழ் கீழ் நோக்கி பூமியை நோக்கி செல்லும் இதழ். அதாவது பூமி தத்துவத்தின் குணங்களோடு எம்மை ஒன்றிணைப்பது. இந்த இதழ் எமக்குள் முழுமையான தூய்மையை நிலைநாட்டுவது, பவித்திரம். அதுவே ஸ்ரீ கணேசரின் முதன்மையான குணமாகும். தூய்மை, தூய விருப்பம். வேண்டாத விருப்பங்கள் அனைத்தையும் விடுத்து தூய்மையாக ஆத்மாவின் நற்பண்புகளில் மட்டுமே எமது கவனம் இருக்கும். அந்த தூய்மை, தூய விருப்பத்தை எமக்குள் தருவது. இந்த தூய்மையால் எமது வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் நமக்கு ஆறுதல், அமைதி கிடைக்கின்றது. அதனால் ஆனந்தம் கிடைக்கின்றது. எனவே இப்பொழுது சிறிது நேரம் எமது முதலாவது இதழ் குறித்து தியானிப்போம். அந்த தூய்மையை வேண்டி அந்த முதலாவது இதழை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். அதில் ஏதாவது உணர்வு, குளிர்ச்சி, சூடு, அந்த முதலாவது இதழை நம்மால் உணர முடிகின்றதா? இப்பொழுது இரண்டாவது இதழ் எமது இடது பக்கம் செல்கின்றது.
மூலாதார சக்கரம் நமக்கு தெரியும், நாம் நிலத்தில் இருக்கும் போது நமது முள்ளந்தண்டு பகுதி நிலத்தில் படும் இடமே மூலாதார சக்கரம். இப்போ முதலாவது இதழ் கீழ் நோக்கி பூமியை நோக்கி செல்கின்றது, மற்ற இதழ் இடப்பக்கம் செல்கின்றது. இந்த இதழ் எமக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும், வெளியில் இருக்கும் தீய சக்திகளையும் வெல்லும் திறனை நமக்கு தரும் சக்தி இதழாகும். நமக்குள் இருக்கும் தீய சக்திகள், தீய குணங்கள், அசுர குணங்களை நாம் எவ்வாறு வெல்லுவோம்? நமது நற்பண்புகளால். அவற்றை அடையாளம் கண்டு அவற்றை நாம் விடுத்து, அவற்றை நாம் விடும்போது நமது நற்பண்புகள் வளர ஆரம்பிக்கின்றது. அதேபோல் நமது சாதுரியத்தால் நாம் வெளியில் இருந்து நம்மை தாக்கும் தீய சக்திகளையும் நாம் வெல்லும் திறனை நமக்கு தருவது. விவேக புத்தி, சாதுரிய புத்தி. இதில் சிறிது நேரம் தியானிப்போம். உணர்வும் இரண்டாவது அந்த இதழை உணர முடிகின்றதா? இப்பொழுது நமது மூன்றாவது இதழ் வலது பக்கம் செல்கின்றது. இந்த இதழ் நமக்கு ஸ்ரீ கணேசரின் முழுமையான ஸ்ரீ கணேசரின் முழுமையான ஞானத்தை நமக்கு தந்தருகின்றது. தெய்வீக தூய ஞானத்தை நாம் பெறுகின்றோம் இந்த இதழில். எனவே இந்த மூன்றாவது இதழில் நாம் சிறிது நேரம் தியானிப்போம். இந்த இதழை உணர முடிகின்றதா? அதை ஒளியூட்டப்படுவதை உணர முடிகின்றதா? அங்கு குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? நமது நான்காவது இதழ் நமது சுழுமுனை நாடி ஊடாக மேல் நோக்கி சஹஸ்ராரத்துக்கு செல்லும் இதழ். இந்த இதழ் சஹஸ்ராரம் மூலம் தெய்வீகத்தின் ஆசீர்வாதங்களை, அன்பை பெற்றுக்கொள்ளும் இதழ். இந்த இதழ் மூலமாக நாம் தெய்வீக ஆசீர்வாதங்கள், தெய்வீக அன்பை நாம் பெறுவதற்கு பயமின்மை அவசியம். பயம் இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை இரண்டும் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் முழுமையாக இருக்கும் போது அங்கு பயம் நீங்கி நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வருகின்றது. அந்த பாதுகாப்பு உணர்வு மூலமே நாம் மேல் நோக்கி செல்ல முடியும். குண்டலினி எண்ணெய் மேல் நோக்கி செல்ல முடியும்.
இந்த இதழ் மூலம் நாம் தெய்வீக அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதங்கள் இதில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது ஜீவனில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும், நாடி நரம்புகள், சக்கரங்கள் அனைத்தையும் தங்கள் அன்பால் நிரப்பி விடுங்க. இந்த 4வது இதழ் இந்த அன்பை, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை நாம் உணர்வோம். குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக எனவே இந்த 4வது இதழில் நாம் சிறிது நேரம் தியானிப்போம். இந்த மூலாதார சக்கரம் ஸ்ரீ கணேசரின் முதன்மையான பண்பு தூய்மை, பவித்ரம், absolutely pure. அதனால் அவர் only தூய விருப்பம் மட்டுமே அவரிடம் இருக்கின்றது. வேற எந்த விருப்பமும் இல்லை. இந்த களங்கமில்லாத இந்த குழந்தை உள்ளம், அவருடைய இந்த களங்கமில்லாத குழந்தை உள்ளம், கள்ளம் கபடம் சூடுவாது ஒளிவு மறைவு இல்லாது தன் இருதயத்தை முழுமையாக தனது தாயிடம் அர்ப்பணித்தவர், தாயிடம் முழுமையாக திறந்து வைத்திருப்பவர். இந்த தன்மை அனைத்து அவதாரங்களிலும் நாம் காணலாம். இதுவே அனைத்து அவதாரங்களின் முதன்மையான பண்பாகும். அவர்களுடைய அன்பு தன்னலம் இல்லாதது, தூய்மையானது. மற்றும் குழந்தைகளில் நாம் காணலாம், சில நல் மனிதர்களில் நாம் இந்த பண்பை காணலாம். இந்த பண்பு எமது அனைத்து சக்கரங்களையும் வளப்படுத்த வல்லது. எமது அனைத்து சக்கரங்களின் பண்புகளின் வெளிப்பாடு மூலம் இந்த பண்பே, இந்த குழந்தை உள்ளமே. அனைத்து சக்கரங்களின் பண்புகளின் வெளிப்பாடும் இந்த களங்கமில்லாத குழந்தை உள்ளத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். இது எமது அனைத்து சக்கரங்களையும் வளப்படுத்துகின்றது. இப்பொழுது எமது அனைத்து சக்கரங்களிலும் சிறிது பார்ப்போம். எமது சுவாதிஷ்டானம், தூய தெய்வீக ஞானம், தூய கவனம், இது களங்கமில்லாத தூய்மையானதாக இருக்கின்றதா என்பதை பார்ப்போம். எமது கவனம் தூய்மையானதாக இருக்கின்றதா? எமது நாபி சக்கரம் அமைதி, மன திருப்தி, தாராள மனம், இது தூய்மையானதாக, களங்கமில்லாத குழந்தை உள்ளம் கொண்டதாக இருக்கின்றன. நமது அமைதி உண்மையானதாக, உண்மையான அமைதியாக மக்கள், உண்மையான மன திருப்தி, பேராசை,
பேராசை இல்லாது தூய்மையானதாக இருக்கின்றன. தாராள மனம் பேராசையின்றி எதையும் பகிர்ந்து கொள்ளும் தன்மை, பொருள் மட்டுமல்ல அன்பையும். அது பவசாகரம். நாம் சத்தியத்தில் நிற்கின்றோமா, தர்மத்தில் நிற்கின்றோமா, குருவை நாம் குழந்தை உள்ளத்தோடு குருவை உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றோமா, எமது குரு தத்துவத்தை நாம் வளர்த்து கொள்கின்றோமா? குருவின் முன்பாக ஒரு சிறு குழந்தை போல் அனைத்தையும் விடுத்து சரணாகதி செய்து குழந்தை போல் நாம் நிற்கின்றோமா? இப்பொழுது இருதய சக்கரம் நமது மூலாதார சக்கரத்துக்கும் இருதய சக்கரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. ஏனென்றால் எமது ஆத்மா ஸ்ரீ கணேசரே ஆவார். ஆத்மா பரமாத்மாவின் பிரதிபலிப்பு, தூய்மையானது, கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாது குழந்தை போல் தூய்மையானது. எனது இருதயம் அந்த தூய ஆத்மாவை பிரதிபலிக்கின்றது. எனது இருதயத்திலிருந்து அந்த தூய ஆத்மாவின் ஒளி பிரகாசிக்கின்றது. அந்த குழந்தை உள்ளம் தூய்மையான குழந்தை உள்ளம். தூய உள்ளத்தோடு எனது கடமைகளை நான் செய்கின்றேன். எனது கடமைகளை நாம் சரிவரச் செய்து எனது தாயை நான் மகிழ்விக்கின்றேன். எனது வாழ்வாள் எனது அன்னைக்கு பெருமை சேர்க்கின்றேன். விஷுதி சக்கரம் நான் பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். இந்த கூட்டு விழிப்பு நிலை, அதனால் முழுமையான அமைதி, அகங்காரம் மறைகின்றது, மமகாரம் மறைகின்றது. பரபிரம்மத்தோடு ஒன்றான நிலை. ஏனென்றால் நான் ஒரு பகுதி, ஒரு அங்கம். ஒன்றாகும் போது பரபிரம்மத்தோடு இருந்து நான் அனைத்தையும் சாட்சியாக பார்க்கும் நிலை. விஷுதி சக்கரம் எதுவும் அறியாது முழுமையான சரணாகதியில் ஒரு சிறு குழந்தை போல் அனைத்தையும் பார்க்கும் நிலை. விஷுதி சக்கரம் எம்மை ஆகிய சக்கரத்தை கடக்க தயார் செய்கின்றது. ஆகிய சக்கரத்தில் நாம் அனைவரையும் மன்னித்து சசாரத்துக்கு செல்கின்றோம்.
சஹஸ்ராரத்தின் பீஜ மந்திரம் ஓம் ஆகும். இந்த ஓம் என்ற ஒலி குழந்தை உள்ளம், தூய்மையான குழந்தை உள்ளம் தவிர வேறில்லை. எனவே ஸ்ரீ கணேசரின் அந்த குழந்தை உள்ளம் தூய்மை, அதை எமது சஹஸ்ராரத்தில் நிறுத்தி நாம் சிறிது நேரம் தியானிப்போம். என் நிலை ஸ்ரீ கணேசரின் சரணாகதி நிலை. ஸ்ரீ கணேசா அவருடைய அதி உயர்ந்த ஞானம் மூலம் தனது தாயை நன்கு அறிந்தவர். அதனால் மிக எளிமையாக அனைத்தையும் சரணாகதி செய்து அன்னையிடம் சரணாகதி நிலையில் இருப்பவர். அவருடைய இருதயம் முழுமையான தூய்மையானது. அங்கு கள்ளம், கப்படம், சூதுவாது, ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை. அந்த சரணாகதி நிலையே எமது சஹஸ்ராரம். ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்த நிலை. அங்கு கேள்விகள் இல்லை, விளக்கங்கள் இல்லை, தூய்மை மட்டுமே, பிறந்த இருதயம் மட்டுமே. இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். ஸ்ரீ கணேசரின் நற்பண்புகள் பற்றி ஸ்ரீ மாதாஜி ஆற்றும் ஒரு உரை. While worshipping Him, you have to know that such a powerful thing you have to establish within yourself. And by that establishment, you have to manifest the powers of Sri Ganesha.
And the power of Sri Ganesha's greatness is auspiciousness. It's a coefficient. It's a formula, we can say, in scientific language, that emits auspiciousness. It's a magnet in the Mother Earth. The same magnet is within you, which is Sri Ganesh. You leave me alone and I can tell you which is the north, south, east, west. Close my eyes, still I'll tell you. You know there are so many birds who fly out all the way to Australia, to Siberia, because they have that magnet with them. They have that innocence with them. There are so many fishes which have got actual magnet placed in them. Scientists should find out. In the same way, Sri Ganesha within us is magnetic. So a person who has Sri Ganesha awakened within himself becomes magnetic. And magnet attracts the steel, not dried leaves, does not steel. And steel is like the Guru Tattva. The man with the steel, say, man of steel, a person who has character, conviction, and who cannot be dominated by temptations is a man of steel. So this magnet attracts the steel. Steel has only one bad thing about it, that it is not pliable. It's rather dry. But the magnet attracts means it creates that special quality in the steel that it moves towards the magnet. In the same way, when this magnet is awakened within you, you'll be amazed. Instead of people running away from your ashrams, they'll be running towards you. I find it impossible. I go to any house. If they come to know I'm there, what save me? Anywhere. Any place. So what is this magnet? It's pure love. Is pure love. And the concept of pure love is that it doesn't depend on anything whatsoever but on itself. It is the support of itself. It's like light that spreads just by its own nature. It doesn't want anything, doesn't expect anything. Just spreads all over and enlightens other people's heart. That's why they get attracted. Those who have not even seen me, those who have not even known me, just with my name I have seen. Places like Calcutta, we had such a problem, such crowds, that they said we have to call the police. I said there's no need to call the police, but we'll manage somehow. In Pune we had such crowds that the
fellow who gave us the hall got a fright. He said, Mother, I'll give you a very big area where you can sit down in a big open place, but I am sorry, my hall all will be finished. I said, you don't worry. Everything will be in proper place. We had such crowds that people were sitting on the ground, on the staircase, everywhere. Until I spoke, nobody moved an inch. See, like a picture. And I spoke for 1.5 hours. Just like a picture. No movement of hand, feet, eyes, nothing. Just sitting like a picture. And the gentleman who owned that hall had never seen such a thing before. Throughout for 1.5 hours. No movement of any kind. What is it that working? Is the magnet. Even if you are the steel, it will attract. But if you are a magnet, then it will attract in such a way that it will never leave this magnet. So for yoga, it is important that you fix up your magnets of Sri Ganesha, who is the childlike personality. A child, there's one child, everybody is attracted towards the child. One child gets stuck up somewhere in the air. Whether you are a Russian, American, or an Arab, everybody would be worried about the child, what's happening to the child. They will not think it's an Arab child or an American child, no. Unless until it's a devil. Why this attraction for children? Because their magnets are intact. Their ego has not yet developed. Our ego had to develop because we had to decide in our own freedom what is right and what is wrong. So the ego developed was all right. Up to a point we should have developed our ego. But we overdeveloped it. And overdeveloped it. Overlapped the superegos. No conditioning. Nothing. We'll do whatever we like. Today we are wearing a half pant, tomorrow we'll wear a long pant, all right. Then we'll cut our hair or we'll do this, we'll do that. No conditioning of any kind. All superego was also covered. Ego. This ego would have been all right if you had kept your Ganesh Tattva. And what is that? Is the wisdom power of Ganesha. The second power of Ganesha is that he gives you wisdom. If you see a farmer and a big professor or a very well educated man, and talk to both of them, you'll find the farmer has much more wisdom than this MAD, PhD. Why? Because he deals with Mother Earth every day. He knows the living process. He knows about the innocence of the Mother Earth. So an innocent person is the wisest among them. A child who is innocent is much wiser than 10 ego-oriented people. So the second capacity of Sri Ganesha is that you become a wise person. When you speak, people start looking at you. You speak like Kabira, you speak like Ranaka. You speak like something that makes people feel their spirit. This is
what I call is a Sahajogi. A Sahajogi who does not have wisdom is good for nothing. He comes to Sahajoga and he is like a bull in a china shop. Goes on hitting this person and hitting that person and hitting that person. And when you ask this three-wounded person, they say that bull, the same bull. Everybody reports about the same bull. Oh, that's the one. All right. So it grants you wisdom. When you have the power of Sri Ganesha, your eyes are radiant. You get a spark in your eye, a light in your eye. When he is enlightened in you, then you cannot look at anyone with lust and greed. But this glance is so powerful that even one glance is sufficient to purify thousands of people. Just the opening of the eyes are necessary. And you find whole thing changes into a beautiful morning from a complete dark night. Glance can awaken the Kundalini. The mother Kundalini cannot move unless and until Sri Ganesha gives the permission. He's like the vice chancellor sitting on all the chakras. He has to certify, all right, pass, go. On every chakra. And when the Kundalini rises, Sri Ganesha is awakened, otherwise Kundalini cannot rise. But then when he sleeps down, Kundalini is sucked by him. Now we think we have lost our innocence. That's not easy to be lost. It is not destructible. Only thing, what you have done is to cover it with something that cannot allow Sri Ganesha's principle to manifest in us. You have pushed it down. You have brought pressure on it. You have brought loads and loads of nonsense on it. That's all. But it never dies. It is an eternal principle of the whole universe. The another quality of a person who is endowed with Sri Ganesha's powers is that he removes all the hurdles. If one person of this nature is in some place, all the rest of the people who are nearby will be saved if there's an accident or if there's any problem which is destructive. All of them will be saved. You will find this happening too. He being the Ganapati, he is now the master of all the Ganas. He guides you. Sahaj Yoga cannot work out without Sri Ganesh. He is the one who is Sahaj. He is the one who creates all spontaneity of the world. He is the one who takes you to the right path. He is the one who gives you everything easily. He is the one who creates all the chamatkaras, all the magic, all the miracles of the world. He is the Ganapati. He is the one who is sitting on Ganas.
in the sense that he's like the king of all the Ganas. The one who has pleased Sri Ganesha has pleased all the gods and goddesses. Because all the gods and goddesses are pleasing Sri Ganesha. So what is the need? And Sri Ganesha is very clever. He knows. Please. His mother is the only simple thing he has to do. To have all the powers of the world, just keep the mother pleased. There are so many qualities of Sri Ganesha which can be described. He is the one who gives us the joy of eating. If you eat some food, you may like it, you may not like it. But he's the one who will tell you it is made by Sanjovis. It is made by your mother. That means he gives you the taste of love in the food that is good for you. Because he is love. He gives you the ideas how to express your love. Once they asked me to sing a song. I used to sing very well once upon a time. But then after lecturing so many times, you see, I think I lost my voice. I couldn't sing well. I thought so. One day they asked me to sing a song and I thought of some song and sang to them. And after a year or so in a program, they said, "Mother, we want to sing you a song." This was a song unknown to everyone. I don't know from where they got it, from where they made the tune. They started singing the same song. And such joy, it all became waves of tears in my eyes. I couldn't control my joy. Now all this feeling of joy comes from the devices produced by Sri Ganesha. He's busy creating relationships, beautiful. How? In a birthday, a child's birthday, what do we say? All right, so tomorrow morning, there's a bird is going to drop a present for you. And then the child gets up and sees, there's no bird. It's only Ganesha who has given that. We can say he's a Santa Claus. He gives you ways and methods and he tells you how to delicately build up relationships, pure relationships. How you hide, how you wrap a little present, just put it there, and a person who has to take it sees it, oh God. And then you see that flowers, which you suddenly bring out and put there, is all Sri Ganesha's efforts, his ways, his suggestions. Among the creation, flowers are expressing Sri Ganesha's essence. And the essence of Sri Ganesha comes from the Mother Earth's essence, is the fragrance. So a person who is endowed with Sri Ganesha's blessings has fragrance. Sometimes chandan, sometimes roses, sometimes this gardenia. You just don't know from where the fragrance is coming. The fragrance is coming from Sri Ganesh. And that is what is the magnet within you. Such a person is fragrant.
absolutely fragrant all the time. Sri Ganesha emits all kinds of fragrance from such a person. And that you can only feel when your Sri Ganesha is all right. There's no end to the description of this great deity within him. He's just settled down there. He's all the time there, waiting to be cleansed out, for him to raise his head like a lotus in the mud, to just help it out by respecting it. And he'll be there fragrant within him. So important for this country, where we have raised our head without surrendering it to Virata, to the collectivity, to Sri Krishna. We have raised our head. With Sri Ganesha, we bow down our head for all the bounties that God has bestowed upon us. All arrogance will disappear at the lotus feet of Sri Ganesh. He'll give us wisdom. He'll give us sense to understand. He'll give us power to overcome our arrogance that is within us. He is the one who is the giver of knowledge. He is the one who has given us light. Many people in India also worship Sri Ganesha. Go on, Sri Ganesh, Sri Ganesh, Sri Ganesh, Sri Ganesh. And do all kinds of funny things. That's like cheating yourself unnecessarily. It's so simple to establish Sri Ganesh within you. But understand that it is vital that you people who are Sahajogis should establish Sri Ganesh, which is a silent power within it. It doesn't talk. It's a silent power which acts. It's just a power that's dynamic, without any noise, without any issue. And that is what I would say that today, when I have said all these things from my heart, you, the Sahajogis, will establish Sri Ganesha within you. And from you, you will emit such powers that others will be able to establish their Sri Ganesha in this country. May God bless you. ஒரு சிறிது நேரம் மீண்டும் நாம் எமது மூலாதாரம் குறித்து தியானிப்போம். எமது மூலாதார சக்கரம், ஸ்ரீ கணேச தத்துவம், அவருடைய குணாதிசயங்கள் நிறைய ஸ்ரீமாதிஜி சொல்லி இருக்கின்றார். எமது மூலாதாரத்தின் பண்புகள். மங்களகரம், தூய்மை, ஞானம், விவேகம்,
இப்பொழுது நாம் ஒரு ஸ்ரீ கணேச பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். Not thinking about how this you guys achieve. Acts as one holistic Setuji. See, every Hamsadhvani is supposed to be considered very auspicious raga. Many concerts begin with the raga Hamsadhvani.
baga baga ri sa ni sa ni ba ni baga baga ri sa ni sa baga pa baga ni ba ni ba sa ni sa sa pa ri sa ni ri ni ni ri ga ri ni ri ga ri ni ri ga ga ri ri ga ri ri ga ni da ri ga 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 ri ri ga 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 ni ri ga ri da ni pa ni da ri ga ga ni da ni da ni da ni da ni da ni ga ni da ni da ni ga ni ga ni da ni ba ni te sa te da ni ba ga ba ta ni da ni ba ga ni ga ta ni da ni ba ni te da ni ba ga ba ta ni ba ga ni sa te sa re ga ba ga ba te ga ba ni ga ba ni da ni sa sa re ga ba te ga ba ni ga ba ni da ri ga ni da ni ba ni ni te sa te da ni ba ga ba ba ta ni da ni ba ga ri ga 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 ta ni da ni ba ni te da ni ba ga ba ta ni ga ba ni மூலாதார மூர்த்தி கஜமோகன இந்த ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை அனைவரும் மீண்டும் கேட்கலாம். ஸ்ரீ கணேச தத்துவம் எமது மூலாதார சக்கரம். இதை நாம் வளம்படுத்த வேண்டும் என்றால் இந்த ஸ்ரீ கணேச தத்துவத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஞானம் மூலாதாரத்தில் எமது ஞானம், அந்த அறிவு, அந்த ஆத்மாவின் நற்பண்புகள் எமக்குள் ஒளியூட்டப்பட நாம் ஸ்ரீ மாதாஜியை பிரார்த்தித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜி வணங்கி இன்றைய தியானத்துக்கும் எமக்கு இந்த ஆத்ம ஞானம், அறிவு தொடர்ந்து எமக்கு தந்து எம்மை வளம்படுத்தி வருவதற்கும் ஸ்ரீ மாதாஜிக்கு இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். சோமோடு இன்று ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் மூலமாக இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுடைய தியான அனுபவங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.